மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வெளிவந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாசல்ல இருந்து கூட ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லை அரசியல் கட்சியோ உங்களை பணம் கொடுத்து இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உதவி வெளியே கொண்டுட்டு வரக்கூடாது. திஸ் இஸ் வாட் த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் சேஸ். பட் ஹியர் இஃப் யூ நோட்டிஸ், 4 ஸ்பெஷல் ட்ரெயின், 4 மட்டுமல்ல 12,000 ஸ்பெஷல் ட்ரெயின் வெறும் பீகார் மக்களை ஓட்டு போட எடுத்து செல்வதற்காக அரேஞ்ச் செய்யப்பட்டது. அதற்கு முன்னாடி அரசாங்கம் சொல்லலாம் 12,000 ட்ரெயின் எல்லாம் நாங்கள் ஓட்டு போடுவதற்காக அல்ல, மக்கள் தீபாவளி கொண்டாடுவதற்காக, சட் பூஜா கொண்டாடுவதற்காக போனார்கள், அவர்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் செய்து கொடுத்தோம். சரி, ஓகே. ஹரியானா, பஞ்சாப், கேரளா இது போன்ற மிக முக்கியமான மாநிலங்கள் இருந்து 3ஆம் தேதி கிட்டத்தட்ட 6 ட்ரெயின்ஸ் அரேஞ்ச் செய்யப்பட்டது. 4 ட்ரெயின் தெளிவாக அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 2 ட்ரெயின் கர்னாலிலிருந்து, 2 ட்ரெயின் குருகிராமிலிருந்து, ஹரியானாவிலிருந்து. இந்த அனைத்து நபர்களையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா கழுத்தில் அந்த ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு அவங்க டெலிவிஷன் ஸ்க்ரீனில் வந்து பேசும்போது எங்களுக்கு பிஜேபி தான் டிக்கெட்டையே வாங்கி கொடுத்தது என்று கூறிவிட்டார்கள். அப்போது இது ஒரு மிகப்பெரிய அலிகேஷன், ஒரு மிகப்பெரிய வயலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோரல் பாலிசிஸ். பட் ஞானேஷ்குமார் எதுவுமே கூறவில்லை. எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட்களை திரட்டி கூட்டி போங்க. இதே காங்கிரஸ் செய்திருந்தாலோ, ஜேடியு செய்திருந்தாலோ, இல்லை ஆர்ஜேடி செய்திருந்தாலோ, வேறு எந்த கட்சி செய்திருந்தாலோ அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஓட்டையை, இந்த எலெக்ஷனையே ரத்து செய்திருப்பார்கள்.